வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ரெலவன்சினா என்ன, அட்மிசபிலிட்டினா என்ன, இந்த ரெலவன்சிக்கும் அட்மிசபிலிட்டிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு இப்ப முதல்ல ரெலவன்சினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே போன வீடியோலயே நம்ம பார்த்துட்டோம். நீங்க அதுல பார்த்துக்கோங்க. அது வந்து செக்ஷன் 2(1) சப்கிளாஸ் கே ஆஃப் பிஎஸ்ஏ பாரதிய சாஸ்திரிய அதிநியத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அதுக்குரிய டெஃபினேஷன் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பழைய வீடியோலே சொல்லிட்டேன். சரியா? அதில் ஆல்ரெடி ரெலவன்சினா என்ன, லீகல் ரெலவன்சினா என்ன, லாஜிக்கல் ரெலவன்சினா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி, இப்போ நம்ம அதுக்கு அடுத்து அட்மிசபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, அட்மிசபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பிஎஸ்ஏல டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறத ஆன்சர். ஸோ அட்மிசபிலிட்டி நாட் டிஃபைன்டு. ஸோ அப்போ ஜென்ரலாக அப்போ வந்து அட்மிசபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அட்மிசபிலிட்டினா என்ன அப்படின்னா, see the evidence வந்து refers to the court determination that a piece of evidence is legally receivable and can be used to prove or disprove the fact in a trial. அதாவது கோர்ட் வந்து முடிவு பண்ணுது. அட்மிசபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம்னா, கோர்ட் டிட்டர்மினேஷன், கோர்ட் வந்து முடிவு எடுக்கும். என்னன்னா, இது வந்து இந்த எவிடன்ஸ்லாம் லீகலி வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாமா, லீகலி இந்த எவிடன்ஸை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியுமா, எவிடன்ஸா ரிசீவ் பண்ணிக்க முடியுமா, அதே மாதிரி இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணவோ அல்லது டிஸ்ப்ரூவ் பண்ணவோ எடுத்துக்க முடியுமா. ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, அட்மிசபிலிட்டிங்கிறது அப்போ யாருடைய முக்கியமான பவராக வந்து இங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கோர்ட்டுடைய பவர், அதாவது ஜட்ஜுடைய பவர். ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடியே பார்த்துட்டோம், எல்லா லாஜிக்கலாக ரெலவெண்ட்டாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் கோர்ட் அப்படியே ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது சம்மந்தமாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பழைய வீடியோக்களில். அப்போ கோர்ட்டு வந்து சட்டத்திட்டங்களை வச்சு இந்த பிஎஸ்ஏ உடைய ப்ரொவிஷனில் சொல்லியிருக்க விஷயங்களை வச்சு எது ரெலவெண்ட்டு, வெதர் ரெலவெண்ட்டான விஷயங்கள் இட் இஸ் வெதர் வந்து அட்மிசபிளா, அதாவது அது வந்து அப்போ என்னன்னா கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன். அந்த பீஸ் ஆஃப் எவிடன்ஸை கோர்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாமா, இதை ஏற்றுக்கலாமா, இதை ஏற்றுக்கிட்ட இந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இப்படிங்கிறது தான் வந்து அட்மிசபிலிட்டி. அதான் அட்மிசபிலிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதாவது செக்ஷன் வந்து 141 ஆஃப் பிஎஸ்ஏ இதுல வந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கோர்ட்டுடைய டிஸ்கிரிஷன் வந்து சம்பந்தமா சொல்லிடுறாங்க. அட்மிசபிலிட்டி ஆஃப் தி எவிடன்ஸ் பை த ஜட்ஜ் அது வந்து என்ன அப்படின்னா 141 பிஎஸ்ஏல சொல்றாங்க. சரி, அப்ப அந்த 141 பத்தி தனியா நம்ம வந்து ஒரு வீடியோல பார்ப்போம். இப்போதைக்கு ஜெனரலா நீங்க வந்து அட்மிசபிலிட்டிக்கும் ரெலவன்சிக்கும் என்ன வித்தியாசங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அட்மிசபிலிட்டிங்கிறது அப்ப ஜெனரலா கோர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுது எது எந்தெந்த பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் லீகலி ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி அட்மிசபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரி, அட்மிசபிலிட்டிங்கிறப்ப முதல்ல எடுத்த உடனே பாயிண்ட் வந்து ரெலவன்சி. அட்மிசபிலிட்டி தான். ஏன்னா ஒரு வழக்குக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு ஃபேக்டை வந்து தேவையில்லாம வந்து அதை ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரி, ஒருத்தர் குத்துனானாங்கிறத கேஸுக்கு வந்துட்டு நான் வந்து வேற ஏதோ சம்பந்தம் இல்லாம வேற யாருக்கோ வந்து உரிய சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரெலவெண்டே இல்லாத ஒரு விஷயத்த போய் இங்க வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அப்படி இருந்துச்சுன்னா கோர்ட் வந்து அதை அட்மிசபிளா எடுத்துக்கவும் மாட்டாது. ஸோ அப்போ வந்து அட்மிசபிலிட்டியில் உள்ள ஆஸ்பெக்டில் கன்சிடர் பண்ண வேண்டியதே ரெலவன்சி. அப்போ எவிடன்ஸ் மஸ்ட் பி ரெலவெண்ட் டு த கேஸ். முதல் பாயிண்ட்டு எவிடன்ஸ் வந்து அந்த கேஸுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அப்போ அட்மிசபிலிட்டி அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா லீகாலிட்டி. அதாவது லீகாலிட்டி இன் த சென்ஸ் வெதர் வந்து லீகலாக கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா, லீகலி வந்து அது அக்செப்டபிளா. அப்ப லீகலி என்ன சொன்னேன், இந்த கேஸுக்கு ரெலவெண்டா அப்படின்னு பாக்குறாங்க அட்மிசபிலிட்டியில. அடுத்து லீகல்லி ரெசிவபிளா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அடுத்து ரிலையபிலிட்டி, அதாவது
எவிடன்ஸ் மஸ்ட் பி ரிலையபிள் அண்ட் ட்ரஸ்ட்வொர்த்தியான்னு பார்க்கணும். அட்மிசபிள் எவிடன்ஸ்னா ஒரு விஷயத்தை எடுத்துக்கணுங்கிறப்ப அட்மிசபிலிட்டியில எடுத்துக்கணுங்கிறப்ப இது வந்து ரிலையபிள் விட்னஸா, ட்ரஸ்ட்வொர்த்தியா, அவங்க நம்பகத்தன்மை இருக்கா அந்த விட்னஸ்ல, சரியா, அவங்க அந்த விட்னஸ் வந்து கோர்ட் எடுத்துக்கிட்டா இட் இஸ் அட்மிசபிள், சரியா. அப்ப இது எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜட்ஜுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ரிலையபிலிட்டிக்கு இப்போ ஒரு போட்டோ காப்பி ஒரு ஜெராக்ஸ் இப்போ நீங்க கொடுக்குறீங்க. ஸோ அப்ப அதனுடைய ஜெராக்ஸுங்கிறப்ப அதனுடைய ஒரிஜினல் இல்லை. அப்போ ஒரிஜினல் இல்லைங்கிறப்ப அதனுடைய அக்குரசி அண்ட் ஆத்தென்டிசிட்டி அதெல்லாம் எப்படி முடிவு பண்றது? ஸோ அப்ப அது செகண்டரி எவிடன்ஸா போகுது. அப்ப செகண்டரி இந்த காப்பி அவங்கள்ட்ட இருக்கு, ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட இருக்குங்கிறத ப்ரூவ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தட் இஸ் வேற. அப்ப அதை இந்த ஜெராக்ஸை கூட அட்மிசபிளா எடுத்துக்கக்கூடியது. அப்ப கோர்ட் அதையும் முடிவு பண்ணும். என்னன்னா வெதர் அந்த ஜெராக்ஸுங்கிறது இட்ஸ் ரிலையபிளா, அப்படி ரிலையபிளா இருந்தால்தான் இது அட்மிசபிள் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி சொல்லிட்டு ஜட்ஜுடைய டிஸ்கிரிப்ஷனை பொறுத்து. சரி, அப்ப இப்ப அட்மிசபிலிட்டி ஏன் கோர்ட்டுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அட்மிசபிலிட்டி. ஸோ ஏன்னா ஒரு ஃபேர்னஸ், அதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, இந்த எவிடன்ஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் தேவைப்படுறப்ப அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிஞ்சு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அதை அட்மிட் பண்ணுவாங்க. அப்ப வெதர் லீகல்லி அப்டைன்ட் அந்த இன்ஃபர்மேஷனா, கிரெடிபிள் இன்ஃபர்மேஷனா, இதெல்லாம் பார்த்து தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எவிடன்ஸ் எப்பொழுதுமே எவிடன்ஸ் பேஸ்டு டிசிஷனா தான் இருக்கணும். ஒரு கோர்ட் ஒரு டிசிஷன் எடுக்குது அப்படின்னா மோஸ்ட்லி சும்மா ஏதோ ஒரு பஞ்சாயத்துல இது பண்ற மாதிரி பண்ண முடியாது. எவிடன்ஸை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அங்க வெதர் அது லீகலி அட்மிசபிளா, லாஜிக்கலி அட்மிசபிளா, ரெலவெண்டா, இது எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணணும். அதே மாதிரி லீகல் ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியதும் இருக்கு, கோர்ட்டுக்குரிய கடமை. ஸோ அப்ப ஒரு அட்மிசபிலிட்டியை முடிவு பண்ணணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அட்மிசபிலிட்டினா என்னன்னு டிஃபைன் பண்ணல. ஆனா அட்மிசபிலிட்டி அதை யாரு டிசைட் பண்ணுவா அப்படிங்கிறது சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லிட்டேன்னா செக்ஷன் 141 ஆஃப் பிஎஸ்ஏல சொல்லிட்டாங்க. ஸோ அதுல கொடுத்துட்டாங்க. ஸோ அப்ப அந்த இதுல நான் தனியா செப்பரேட்டா ஒரு இது பண்றோம். அப்ப அதுலயே என்ன சொல்லிடுறாங்கன்னா, அட்மிசபிலிட்டியை டிசைட் பண்றது ஜட்ஜு பார்த்து இது பண்ணலாம். பார்ட்டியை யாரு இது பண்ற, யாரு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கலாம். இந்த மாதிரி இந்த ஃபேக்ட் எப்படி ரெலவெண்ட், எப்படி அட்மிசபிள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் ஜட்ஜுடைய இதுதான். அவர் பார்த்து அதை ரிஜெக்ட் பண்ணலாம், அது அல்லது அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் அப்படியே சம்மர்லி ரிஜெக்ட் பண்றது அப்படியும் கிடையாது. லீகலி அதை அக்செப்டபிளா அப்படின்னா அதை அவர் ஜட்ஜ் எடுத்துக்கலாம். அதுதான் அந்த செக்ஷன் 141ல சொல்லிடுறாங்க. அப்ப அட்மிசபிலிட்டியை பொறுத்தளவுக்கு மெயினா பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஜட்ஜுக்கு தான் இருக்கு. சரி, இப்ப இந்த ஜெனரலா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ரெலவன்சிக்கும் அட்மிசபிலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறது சம்பந்தமா பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி ரெலவன்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராடர் டேர்ம் இல்லையா. ரெலவன்சி ஏன்னா பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எல்லா ரெலவெண்ட் ஃபேக்டையும் கோர்ட் அட்மிசபிளா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப அது ப்ராடர்ஸ். இது அட்மிசபிலிட்டிங்கிறது ஒரு நேரோ சென்ஸ்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ரெலவெண்ட்டுங்கிறது லாஜிக் அண்ட் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது. ஏன்னா பிகாஸ் லாஜிக்கா பாத்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோலயே சொல்லிட்டோம், லாஜிக்கா பாத்தீங்கன்னா லாஜிக்கா இருக்கிற எல்லா விஷயமும் லீகல்லி ரெலவெண்டா அப்படின்னா இல்ல. அப்ப லீகல்லி அட்மிசபிளா அப்படின்னா இல்ல. ஸோ அதனால லாஜிக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அது ரெலவன்சி. பட் இங்க அட்மிசபிலிட்டியை பொறுத்தளவுக்கு லீகல் ப்ரொவிஷன்ஸ் எது லீகலி அக்செப்டபிள், எது லா அக்செப்டபிள் ஆல்ரெடி சொன்னேன். பிஎஸ்ஏலே ஆல்ரெடி சொன்னேன். அந்த ரெலவன்சி கூட செக்ஷன் 3 to 50 வரைக்கும் உள்ள பிஎஸ்ஏல ரெலவன்சின்னா என்ன, அந்த ரெலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ்ல எது சொல்லியிருக்காங்களோ அது மட்டும்தான் அக்செப்டபிள்னு சொல்லி. ஸோ அப்ப அட்மிசபிலிட்டி இட்ஸ் பேஸ்ட் ஆன் என்னன்னா லா, சரியா. அதே மாதிரி ரெலவன்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் கனெக்ஷன் பிட்வீன் தி ஃபேக்ட்ஸ், சரியா. ஒன் ஃபேக்ட் லாஜிக்கலி கனெக்டட் வித் அதர் ஃபேக்டா
அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. இங்க அட்மிசிபிலிட்டியை பொறுத்தளவுக்கு எந்தெந்த ஃபேக்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணலாம் அப்படின்னு சட்டத்தால் வந்து சொல்லப்படுதோ அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ விச் டைப் ஆஃப் எவிடன்ஸ் வந்து ஷுட் பி வந்து இன்க்ளூடட் இன் தி கேஸ், அந்த இதில் வந்து எதை வந்து இன்க்ளூட் பண்ணணும், எந்த எவிடன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், விட்டுறணும் அப்படிங்கிறதுலாம் என்னன்னா அதுதான் வந்து இட்ஸ் அன் அட்மிசபிலிட்டி. இதை யார் டிசைட் பண்ணுவா? இதெல்லாம் வந்து கோர்ட் வந்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அப்போ அது ரெலவன்சியில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து facts are logically connected and logically necessary to prove or disprove on issue. ஸோ இதை டிட்டர்மைன் பண்றது தான் வந்து ரெலவன்சி. சரியா? ஆனா இது வந்து அட்மிசபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா எது கோர்ட் வந்து லீகலி அக்செப்டபிள் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து எடுத்துக்கணும் எவிடன்ஸா. ஸோ அப்ப ரெலவன்சில வந்து கோர்ட் மே எக்ஸசைஸ் டிஸ்கிரிஷனை வந்து கோர்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் இங்க அட்மிசபிலிட்டியை பொறுத்தளவுக்கு கோர்ட் ஹாஸ் லிமிட்டட் டிஸ்கிரிஷன். ஏன்னா சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இதை அக்செப்ட் பண்ணணும், இதை இது பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். ஸோ அப்போ வந்து அதை ஏற்றுக்கணும், அதில் ஏற்றுக்காம போகலாம். ஸோ ரெலவன்சியை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செக்ஷன் 3 செக்ஷன் 50 வரைக்கும் உள்ள பிஎஸ்ஏல ஃபுல்லாக வந்து ரெலவன்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அட்மிசபிலிட்டியை பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 52 ஆஃப் பிஎஸ்ஏ, அதுக்கப்புறமேட்டுக்கு அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய செக்ஷன்ஸ்களில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்மிசபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ முக்கியமாக பாயிண்ட் வந்து ரெலவன்சியை பொறுத்தளவுக்கு என்ன எடுத்தோம்னா மோஸ்ட் அட்மிசபிள் எவிடன்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் ரெலவெண்ட், மோஸ்ட் அட்மிசபிள் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ரெலவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இது அட்மிசபிலிட்டினா நாட் ஆல் ரெலவெண்ட் எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள். அதாவது எல்லா ரெலவெண்ட் எவிடன்ஸ் எல்லாமே வந்து கோர்ட் ஏத்துக்குருமா அப்படின்னா ஏத்துக்காது. ஸோ நாட் ஆல் ரெலவெண்ட் எவிடன்ஸ் இஸ் அட்மிசபிள். ஆல் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து ஆர் நாட் அட்மிசபிள். எல்லா ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸையும் வந்து கோர்ட் வந்து ஏத்துக்காது. அப்போ ஆல் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் அட்மிசபிள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ ரெலவன்ஸில் வந்து சம் எக்ஸப்ஷன் பாருங்க. சம் ஆஃப் த ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் நாட் அட்மிசபிள். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஆல்ரெடி வந்து போன வீடியோவில் சொன்னேன், செக்ஷன் 128 ஆஃப் பிஎஸ்ஏ, அதாவது ப்ரிவிலேஜ்டு கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது பார்த்தீங்கன்னா 128 பிஎஸ்ஏல கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில டியூரிங் த சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் த மேரேஜ் அவங்களுக்கு இடையில உள்ள கம்யூனிகேஷனை டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. அப்போ தோ இட் இஸ் ரெலவெண்ட்டை ஆனால் சட்டத்தால் வந்து மறுக்கப்படுது, அதனால வந்து அது வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதில்லை. அதே மாதிரி ப்ரிவிலேஜ் கம்யூனிகேஷன் பிட்வீன் த அட்வொகேட் அண்ட் கிளையண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 132 ஆஃப் பிஎஸ்ஏ, இதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இது அட்மிசபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா அதில் சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. சம் அட்மிசபிள் ஃபேக்ட்ஸ் வந்து மே நாட் பி டைரக்ட்லி ரெலவெண்ட். ஏன்னா சில ஃபேக்ட்ஸ் வந்து டைரக்டா வந்து ரெலவெண்டா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இது வந்து அட்மிசபிள் ஃபேக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு விட்னஸ் உடைய வெராசிட்டியை டெஸ்ட் பண்றோம் 149 ஆஃப் பிஎஸ்ஏ, அல்லது ஒரு விட்னஸ் உடைய வந்து கிரெடிபிலிட்டியை இம்பீச் பண்றோம் 158 ஆஃப் பிஎஸ்ஏ. இதெல்லாம் வந்து என்னன்னா எக்ஸப்ஷன் டு தி அட்மிசபிலிட்டி. ஏன்னா சம் அட்மிசபிள் ஃபேக்ட்ஸ் வந்து மே நாட் பி டைரக்ட்லி ரெலவெண்டா இருந்தா கூட இட் இஸ் ஆல்சோ அட்மிசபிள். அப்ப மோஸ்ட் லீகலி ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் அட்மிசபிள், அது வந்து ரெலவன்சி. பட் ஆல் லாஜிக்கலி ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் வந்து மே நாட் பி அட்மிசபிள். ஸோ ஜென்ரலாக இதை வந்து ரெலவன்சினா என்ன, அட்மிசபிலிட்டினா என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி திருப்பி சொல்றேன், அட்மிசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இதில் வந்து டிஃபைன் பண்ணவே கிடையாது. ஆனால் ரெலவன்சி அப்படிங்கிறது வந்து ரெலவெண்ட்னா என்னன்னு தான் கொடுத்துருப்பாங்க. அது ரெலவன்சியும் டிஃபைன் பண்ணல, ரெலவெண்ட்னா என்ன அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து செக்ஷன் 21K ஆஃப் பிஎஸ்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து நாம் வந்து உங்களை வேற ஒரு பிஎஸ்சியில் வேற ஒரு டாப்பிக்கில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை